ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சுருதி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட் 14 பார்க்கலாம். கடைசி எபிசோடில் வந்து லீமிங் வந்து பாடிட்டுருப்பா. அப்போ பார்க்கறதுக்கு போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து லீமிங் கூட பேக் ஸ்டேஜில் வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ எடுத்தோன்னே இந்த சீனை தான் காட்டுறாங்க. போலீஸ் எல்லாருமே அவங்க பேக் ஸ்டேஜில் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்களா அங்கே வராங்க. வந்தோடனே எல்லோரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லீமிங் பார்த்து நீங்கள் மட்டும் இங்கே இருங்க, எங்கள் போலீஸ் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து வெளியே போயிருந்தான். கெட்ட போலீஸ் வந்து கேட்குறான், உங்கள் பேர் தான் லீமிங்கா அப்படின்னு கேட்கும்போது லீமிங்கும் ஆமாம் நான் தான், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்ல நான் தான் டெப்யூட்டி சீஃப், என் பேர் பாய் அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து போயிருந்தா நாங்கள் போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு மர்டரை பற்றி விசாரிக்க வந்தேன், அது க்ளீன் கேட்குறா. அதுக்கு வந்து எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இறந்தவங்க எல்லாருமே வந்து சிங்கர்ஸ், அதுவும் இல்லாமல் டான்ஸர் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் கொன்னவன் வந்து கண்டிப்பாக ரொம்ப அழகான பொண்ணுங்களை மட்டும் தான் அவன் வந்து டார்கெட் பண்ணி கொள்கிறான். இனிமேல் உங்களை மாதிரி அழகான பொண்ணுக்கு கண்டிப்பாக போலீஸ் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களை காப்பாற்றுறதுக்காண்டி. அது சேமிங்கும் தேங்க்யூ, ஆனால் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து மித்தவங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறா. உடனே போலீஸ் கேட்குறான், இது ரொம்ப வியர்டாக இருக்கே, இப்போல்லாம் எல்லா டான்ஸர்ஸுமே போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குது, எதுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒருவேளை நீங்கள் தான் அந்த விக்டிமாக கொண்டிருப்பீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து லிவிங் கேட்குறா, எந்த ஒரு சாட்சி இல்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு போலீஸ் சொல்கிறான், ஓ அப்படியா, இனிமேல் வந்து பாய்ஸிங் கேங் வந்து எப்போயுமே உங்களுக்கு சேஃப்டிக்காண்டி கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே லீமிங் கேட்குறா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சஸ்பெக்ட் வந்து அவங்கள வச்சு கண்காணிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லீமிங் வந்து சொல்லலாம், நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க, இது வந்து பேஸ்டேக், நான் வந்து என்னோடய ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே போலீஸும் சரி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் வெளியே போடாமல் அங்கேருந்து அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கா இவன் என்ன பண்ணுறான்ட்டு. அப்போ ஒரு போலீஸ் வரான். அதை பார்த்தோன்னே அவன் கேட்குறான், இந்த மாதிரி கார் ரெடி ஆகிட்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, ஆனால் வந்து உங்களை கமாண்டர் வந்து இன்றைக்கே இந்த சிட்டியை விட்டு வெளியே போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். போலீஸும் எனக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லீவிங்கை பார்த்து நான் வந்து உன்னை ஒன்று தடவை வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். இங்கே லேனையும் அந்த க்ரீன் கலர் டீமனையும் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த நைட் கிளப்புக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்போ 2 லேடிஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய புலிஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிமானிக்காரை வந்து வெட் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. நான் அப்போ என்னன்னு போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரங்க வந்து நூடுல்ஸும் எடுத்து அவங்க கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க 2 சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பின்னாடி 2 லேடிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாய்ஸிங் கேங் வந்து லீமிங் வந்து கண்காணிக்காண்டி விட்டுட்டு போயிருக்காங்க, ஆனால் தாவ வந்து என்கிட்ட சொன்னான், நான் வந்து சிங்காயை விட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த போலீஸ்காரன் ஏன் இப்படி பண்ணுறான்னே தெரியல, நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க மாட்டேக்காங்க, ஆனால் வந்து நம்மளே தான் பார்த்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து லேனும் க்ரீன் கலர் டீமனும் கவனிக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. லேன் வந்து க்ரீன் கலர் டீமனை பற்றி இதை நான் கண்டிப்பாக வந்து ஸ்டோன்கிட்ட சொல்லி ஆகணும், அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்கிறான். அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதே டேபிளில் 2 போலீஸ் வந்து வராங்க. அதை பார்த்தோன்னே லேனுக்கும் அந்த க்ரீன் கலர் டீமுக்கும் செம ஷாக்கு. உடனே லேன் வந்து இந்த மாதிரி பில் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த போலீஸும் அதை கவனிச்சுட்டு அவன் கேப் வந்து தூக்கி பார்க்கான். நீ இது அந்த அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பக்கத்து போலீஸில். உடனே அவனும் இல்லை அது வந்து உங்களோட மிஸ்டேக் சொல்லிட்டு லேன் சொல்கிறான். க்ரீன் கலர் டீமனும் போய்ட்டு வந்து பாய்ஸும் கேங் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களை திசை திருப்பிட்டு 2 பேரும் வந்து ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க ஓடுறத பார்த்து புரிஞ்சுக்கிட்ட போலீஸும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காண்டி. க்ரீன் கலர் டீமனும் லேன் வந்து கரெக்டாக ஒரு முட்டுச்சந்தில் போய் மாட்டிக்கிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து மறைஞ்சிருதா எதுக்காண்டிலாம் லேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி. லேனும் ஒரு கூடைக்குள்ளே போய் இந்த அழுகுன காய்கறிலாம் இருக்கும் போல் அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த போலீஸ் வந்து அங்கேயும் வந்துடுறாங்க செக் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த க்ரீன் கலர் டீமன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற ஒரு பொருளை தட்டி விட்டுட்டு அவங்கள திசை திருப்புறா. அவங்க போனதுக்கப்புறம் லேன் வெளியே வரான். வெளியே வந்துட்டு சரி நம்ம அவன்கிட்ட போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். ஜின்னை வந்து பார்க்க லேன் வந்துடுதான். உடனே ஜின் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேனும் எனக்கு தெரியும். உட்கார போகவுமே வந்து ஜின் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். சரி நான் வந்து உன்னை சொல்ல தான் வந்தேன், நான் வந்து உனக்காண்டி எவ்வளோ விஷயம் பண்ணுறேன், நான் வந்து லீமிங்கை வந்து விடாமல் உனக்காண்டி கண்காணிச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீ வந்து ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க என்ன. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அந்த போலீஸ் ஆஃபீஸர் நிறைய இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பாய்ஜின் கேங் இருக்காங்களா அவங்க வந்து லீமிங் கண்காணிக்கிறதுக்காண்டி விட்டுருக்காங்க இந்த போலீஸ்காரங்க.
அப்படின்னு சொல்லணுமே லீவிங் சொன்னோடனே ஜின் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறான். பார்த்தா லேனும், என்ன நீ லீவிங் சொன்னா மட்டும் கவனிக்கிற, நீங்க எனக்கு வச்ச பிரச்சனைனா நீ என்ன பார்க்கவே மாட்டேக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜின் சொல்கிறான், நீ எதுக்கு வந்த, அங்கே போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே லேன் வந்து கோவப்பட்டு, நான் அரெஸ்ட் ஆயிருப்பேன், நீ திருப்பியும் போக சொல்கிறியா? ஜின் சொல்கிறதுமே கொஞ்சம் பின்னாடி தள்ளி போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு லேன் சொல்கிறான், இப்போ மட்டும் நான் வந்து அரெஸ்ட் ஆயிட்டோம்னா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது கூட வேறு ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை வந்து மோந்து பார்க்கான். அவனுக்கே புரியுது எவ்வளோ ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்குன்ட்டு. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. அவள் தாவாவும் லீமிங்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. எதுக்குன்னா தாவ வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். தாவாவுக்கு வந்து தெரியாது இன்னும் ஒரு வேம்பயர்ன்ட்டு. லீமிங்டன் தெரியும். ஸோ லீமிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா, இவளுக்கு என்ன ஆக போதோ, நல்லா இருப்பாளான்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டே இருக்கா. அதை பார்க்கவும் தாவோ கேட்குறா, உனக்கு என்னாச்சு, நீ சரியே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறா லீமிங்கும். உடனே வந்து இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு நினச்சிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து எடுத்து லீமிங்கிட்ட வந்து காட்டுறா. உள்ளே வந்து ஒரு அழகான ட்ரெஸ் இருக்குது. உடனே தாவு சொல்கிறா, இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, ஒரு தடவை வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஒரு ஜென்ரல் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க, நான் வந்து இதை பத்திரமா இவ்வளோ நாள் வச்சுருந்தேன், எதுக்குன்னா இது வந்து எனக்கு பொக்கிஷம் மாதிரி, நான் வந்து மற்ற எல்லாமே என்கிட்ட வந்து நான் தூக்கி போட்டாலும் இதை மட்டும் நான் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டேன், இது வந்து இனிமேல் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அது கிளீனிங் சொல்கிறா, என்னோட ஆப்ஷன் படி சொன்னால் நீ வந்து போகாத அப்படி தான் நான் சொல்லுவேன், நீ வந்து இன்னும் அங்கே ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண என் கூட இருந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது தாவ சொல்கிறா, இல்லை நான் வந்து கண்டிப்பாக இனிமேல் அதை பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அந்த ரிங்கை காட்டுறா. தாவ சொல்கிறா, இதான் என்னோட கடைசி நாள், நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறா. நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் லீமிங் அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஷுன்னோட கடை கட்டுறாங்க. அப்போ நானா வந்து வாரா. அப்போ அந்த வேலை பார்க்குற ஆள் மட்டும் தான் மேலே இருக்கா. அதை பார்த்தோன்னே நானா கேட்குறா, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை வந்து எங்கே அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அண்ணன் வந்து ஹன்ஸுக்கு போயிருக்கான் கொஞ்சம் ஃபேப்ரிக்ஸ் வந்து வாங்குறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்குற ஆள் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு நான் புது ட்ரெஸ் கேட்டிருந்தேன், இப்போ வந்து தப்பிக்க முடியாது எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கபோர்டு இருக்குது, அந்த கபோர்டில் போய் எல்லாத்தையும் தேடி பார்க்குற ஏதாச்சும் நியூ ட்ரெஸ் இருக்கான்ட்டு. அப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வெள்ளை கலரில் உள்ள இருக்கும். அதை வந்து எடுத்துக்கிறா. இது பார்க்க நல்லா இருக்கு, இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. வேலை பார்க்குறவனாலையும் தடுக்க முடியல அவளை. இங்கே லீவிங் காட்டுறாங்க. அவள் வந்து இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ அவள் வந்து ட்ரெஸ் ரேக்குள்ளே வந்து ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து இருக்கும். அந்த ட்ரெஸ் யார் கொடுத்ததுன்னா ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ஜின்னு வந்து வாங்கி கொடுத்துருப்பான் இந்த மாதிரி ஷுன்ட்ட வந்து ஆர்டர் பண்ணி. அதை வந்து யோசிச்சு பார்க்குறா. இங்கே வந்து ஷுன் வந்து திருப்பி ரிட்டன் வந்துடுறான் கடைக்கு. அப்போ ஏதோ ஃபேப்ரிக்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். வேலை பார்க்குற ஆள்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே வை சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கையில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கான். அந்த பாக்ஸ் எடுத்து அந்த கபோர்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து இல்லாத நோட் பண்ணுறான். வேலை பார்க்குறவன்ட்டு வந்து கேட்குறான், இந்த மாதிரி இங்கே இருந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து நானா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி நீ வந்து வேலை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருந்தான். ஷுன் வந்து யோசிச்சு பார்க்கான், அது எந்த ட்ரெஸ்னால் ஜின் வந்து ஒரு தடவை லீமிக்கு வந்து ட்ரெஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பான். அப்போ வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தைக்கும்போது இந்த ஹிப் கிட்ட வந்து ஒழுங்காக தைச்சிருக்க மாட்டான், அந்த ஸ்டிச்சஸ்லாம் லைட்டாக விட்டு விட்டு இருக்கும். அந்த ட்ரெஸ் தான் அது. இங்கே லீமிங் கட்டுறாங்க, அவள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த போலீஸ்காரனும் உட்காந்து ரசித்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நானா வந்து வாரா. நானா அந்த விளக்கை ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. உடனே நானா மனசில் நினைக்கா, இவங்க வந்து என்னோட கிரேட் ஃப்ரெண்டு, நான் வந்து கண்டிப்பாக ஜின்னோட லவர் வந்து பீட் பண்ணி நான் ஜின்னுக்கு நான் தான் கரெக்டானவன்னு சொல்லிட்டு நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே பேசிகிட்டு இருக்கா. லீமிங்கை பார்க்கறதுக்காண்டி நானா வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்திருக்கா. உடனே லீமிங் கூப்பிடுற, நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே நானா சொல்கிறா, இந்த பாருங்க என் ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு லீமிங் வந்து திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்கு. வந்து எங்கள் அண்ணன் உங்களுக்கு தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீவிங் சொல்கிறா, ஆமாம், ஆனால் அது ஒரு ட்ரெஸ் தான் ஷிங்காயில் இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நானா கேட்குறா, அப்போ எங்கள் அண்ணன் பேசிகிட்டு இருந்தவங்க நீங்கள் தானா, அப்போ நீங்கள் தான் ஜின்னோட லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லவ்வரா, லவ்வர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அப்படி ஆனா கேட்குறா, ஓ அப்படியா, அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து யார் கொடுத்தது, ஜின் தானே கொடுத்தான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதுக்குன்ட்டு லவ்வர்னு அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. லீமிங் சொல்கிறா, எனக்கு வந்து ஜின்னை கண்டிப்பாக பிடிக்காது, ஏன்னா அவங்க ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து நானா, இல்லை அவங்க வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், அதுவும் இல்லாமல் ரொம்ப டேலண்டட், எதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, அதுக்கு வந்து காரணம்லாம் கிடையாது, எனக்கு வந்து அவனுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி கிளம்புறா. அவள் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் ஹிப்பிட்ட வந்து லைட்டாக கிழிஞ்சிருது.
மாதிரி வீட்டுக்கு வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவள் வந்து கிளம்புறா. அப்போது நானா வந்து ஐயோ இது வேற கிழிஞ்சிட்டே இது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஏதாவது நீடில் இருக்குமா தைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. வந்து லீமிங் வந்து வெளியே வந்துடுறா. அப்போ வந்து அந்த போலீஸ்காரனோட கசின் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் கசின் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறா. உன்னை யாருன்னு பார்த்தா அந்த கெட்ட போலீஸ் தான். போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலையை முடிச்சிட்டிங்களா இப்போ வீட்டுக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு போலீஸ்காரன் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேணால் ட்ரிங்க் பண்ணலாமா, என்னோட கூட இருக்கிறவன் வந்து எவ்வளோத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருப்போம், நம்ம 2 பேரும் வந்து கொஞ்சம் ஒயின் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீமிங் எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு போலீஸ்காரன் எனக்கு வந்து உங்கள் மேலே அஃபெக்ஷன் இருக்குது, நீங்கள் எதுக்கு என்கிட்ட வந்து விலகி போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லீமிங் இங்கே பாருங்க கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கோங்க, இல்லாட்டினா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் போலீஸ்காரன் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது லீமிங் கிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு நல்லது இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே போலீஸ்காரன் வந்து லீமிங்கோட ஷோல்டர் பிடிக்கான். உடனே ஜின்னு வந்து அவன் கையை தட்டி விட்டுட்டு அப்போ ஜின் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நானும் அவன் கூட ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான் நான் வந்து உங்களோட பழைய கணக்கே வந்து நான் தீர்க்கல, உங்களால தான் வந்து கமாண்டர் வந்து என் காதில் வந்து சுட்டாங்க, எனக்கு வந்து லீமிங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான் அதான் லீமிங் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் லீமிங், நான் அடுத்த தடவை அவங்கள வந்து பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நானா வந்து வந்துட்டு இதை பார்த்துட்டு கேட்குறா லீமிங் நீ வந்து சொன்ன அவளை லவ் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்து சொல்கிறா ஆமாம் அவள் வந்து நீ லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நானும் அவளோட கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பார்த்து ஜின் வந்து அவளோட கோட்டை கலட்டி அவளுக்கு வந்து மூடி விட்டு நான் இந்த மாதிரி அவளை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு லீமிங்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜின் வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லீமிங் வந்து வெளியே வரா. நீ அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரவும் லீமிங் சொல்கிறா இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணாத, எனக்காண்டி வந்து பாய்ஜிங் கேங் வந்து கார்னரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்து அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்ட ஜின் வந்து நீ வந்து அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாத, அது உனக்கே ஒரு நாள் பிரச்சனை வந்து முடியும். அதை கேட்ட லீமிங் வந்து திரும்பி அவனை பார்த்து இந்த மாதிரி என்ன நினச்சி கவலைப்படுறியா, அப்போ நீ வந்து என்கிட்ட வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறேன் நான் உண்மையை சொல்லாமே நீ நம்ப மாட்ட, எல்லாருமே ஒரு விதத்தை நம்பி நம்புவாங்க, ஆனால் நீ வந்து உனக்கு லவ் பாய் சொல்கிறத வந்து பார்த்து தானே நீ நம்புற, நீ என்னையே நம்ப மாட்டியா. அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னால் வந்து உன் மேலே பாசம்லாம் வைக்க முடியாது, அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து நான் ரீபேயும் பண்ண முடியாது. அதுக்கு ஜின் கேட்குறான் நீ என்ன நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீமிங் சொல்கிறா இது வந்து வெறும் ட்ரெஸ் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லீமிங் வந்து கீழே விழுற மாதிரி போகிறா. உடனே ஜின் வந்து பிடிச்சிருந்தான். நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரனும் அவன் கூட இருக்கவனும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு காரில் உட்காந்துட்டு அந்த போலீஸ்காரனும் சொல்கிறான் உங்களால் வந்து முடியாட்டினா நீங்கள் வேணால் வேறு பொண்ணை பாருங்கள், டான்ஸ் ஹாலில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இந்த பொண்ணை மட்டும் பார்க்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான் நீ என்ன முட்டாளா, இது வந்து ஒரு பொண்ணை பற்றி கிடையாது, என்னோட வந்து மரியாதை வந்து பொறுத்து இருக்குது, மட்டும் அந்த டென் பவிலியனில் இருக்க அந்த குற்றவாளியை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஜின்னை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சரிச்சிடலாம். யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா லேனை பற்றி தான். லேன் வந்து ஒரு சீனில் இந்த க்ரீன் டீமன் வந்து கொள்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான் அவன் வந்து இந்த ஊருக்குள்ளே இருந்தானா நம்ம கண்டிப்பாக வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாமே போலீஸ் மட்டும் நோட் பண்ணல, லேனும் இந்த க்ரீன் கலர் டீமனும் இங்கே தான் இருப்பாங்க. அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து சொல்கிறா அவங்க 2 பேரும் பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது லேண்ட் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் டீமன் சொல்கிறா பியூட்டிஃபுல் பேர்னா உன்னை மாதிரி ஒரு ஜென்டில்மேனும் என்னை மாதிரி வந்து அழகான பொண்ணும் சேர்ந்தாதான் பியூட்டிஃபுல் பேர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து லேண்ட் சொல்கிறான் நான் வந்து ஒரு ஜென்டில்மேன் ஓகே, நீ பியூட்டிஃபுல் லேடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அந்த க்ரீன் டீமன் வந்து சண்டைக்கு போகிறாங்க. அந்த சவுண்டு கேட்டு வந்து ஜின்னும் லீமிங்கும் திரும்பி பார்க்காங்க. அப்போ வந்து லேண்ட் பிடிச்சி அப்படியே ஒரு சோதரனும் சாத்தி வச்சுக்கிட்டான். லேண்ட் வந்து கேட்குறான் நீ எதுக்கு இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே யாராச்சும் பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ரீன் டீமன் சொல்லுது ஆனால் இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் சொல்கிறான் சரி நான் எனக்கு வந்து பசிக்குது, நம்ம வந்து சாப்பிட போகலாம், இன்னைக்கு வந்து நானும் ட்ரீட் வைக்கேன் அப்படின்னு சொல்கிறான். லீமிங் வந்து அவள் ஹாஸ்டல்கிட்ட வந்துட்டா. ஜின் கேட்குறான் அவளை பார்த்து பாஸ் வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்கும்போது லீமிங் சொல்கிறான் ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம்தான், ஏன்னா வந்து ஷாவு பாய் சொன்னான் நீ வந்து எங்கள் 2 பேரையும் பிடிச்சிட்டேன்ட்டு, அது வந்து நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது மாதிரி மெமரிஸ் எல்லாத்தையுமே நீ வந்து அழிச்சிருக்க, எனக்கு வந்து உன் மேலே தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும், நீ வந்து எனக்கு தம்பி மாதிரி,
எனக்கு வந்து ஃபேமிலின்னு யாருமே கிடையாது. நீ தான் எனக்கு வந்து எல்லா பாசத்தையும் காட்டின. இந்த ஹியூமன்ஸ் கூட எப்படி வாழணும் எல்லாமே எனக்கு நீ தான் சொல்லிக் கொடுத்த. எனக்கு வந்து இந்த மாதிரி எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. நீ எதுவும் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும். நீ வந்து என்ன நினச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுவும் இல்லாமல் நான் தினம் தினம் கஷ்டப்படுறேன். நீ வந்து எனக்கு எதுவுமே சொல்ல மாட்ற. எனக்கு எந்த சின்ன க்ளூ கூட தெரில எனக்கு பாசம் நடந்துச்சுன்ட்டு. ஜின் வந்து அமைதியாகவே இருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட லீமிங்கும் ஓகே நான் இவ்வளோ பேசின எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுதா. அவள் போனதுக்கப்புறம் ஜின் வந்து சொல்கிறான், இப்போ மட்டும் உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ இன்னுமே கஷ்டப்படுவ அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுது. இங்கே தாவாவை காட்டுறாங்க. தாவா வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ இன் வரா. இன்னை பார்த்து தாவோ சொல்கிறா, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லவ் வந்து நான் இனிமேல் காட்டுறதுக்கு இந்த லைஃப் டைமே வந்து எனக்கு காணாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இன்னும் ஆமாம் எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து இன் கேட்குறான், நீ வந்து நீ கல்யாணம் முடிச்சதில்ல நீ ஏதாச்சும் கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. அதுக்கு இன் சொல்கிறான், நம்ம 2 பேருமே இந்த உலகத்தில் இருக்க காண்டாக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ரொம்ப தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தாவ சொல்கிறான், எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சும் நான் உங்க கூட தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் சின்ன வயசில் ஆர்ஃபனில் தான் வளர்ந்தேன். என்னைய வந்து யாருக்குமே பிடிக்காது. நான் வந்து 14 வயசுலேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக 20 வயசு வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போ தான் வந்து உன்னைய பார்த்தேன். இன்னும் வந்து சொல்கிறான், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கேன், இந்த லைஃப் டைம் ஃபுல்லுமே நான் உன்னைய வந்து பத்திரமா பார்த்துக்கிடுவேன். தாவ வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் இன்ன காணும். தாவக்கு தண்ணித்தாக எடுக்கு. அப்போ வந்து இன்னை பற்றி எனக்கு வந்து ரொம்ப தண்ணித்தாக எடுக்கு அப்படின்னு கிட்ட வந்து பார்க்க. ஆனால் இன்னை வந்து காணும். உடனே இன்னு சொல்லிட்டு தேடுறா. ஆனால் இன்னும் இருக்க இடத்துக்கு வந்து அவங்க அண்ணனான கெட்டைன்னு வந்துட்டான். அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாங்க, எனக்கு ஏதாச்சும் உனக்கு தேவைன்னு நினச்சா நான் கண்டிப்பாக அந்த அதை எடுத்துக்கிடுவேன். நீ வந்து இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட வந்து யூஸ் பண்ணாது. அது கண்டிப்பாக வந்து என்கிட்ட அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து இன்னும் ஆனால் நீ வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு மேலே உன்ட்ட வந்து எதுவுமே மறைக்க முடியாது. நானும் தாவும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் சாகிற வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம். இப்போ அவள் வந்து இறந்துட்டா நான் அதுக்கு மேலே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அவங்க அண்ணன் கேட்குறான், இப்போ மட்டும் தாவோ நீ ஒரு வேம்பையர் இல்லாட்டினா ஒரு பிளட்டி பேட்னு கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறமும் அவள் உன்னை லவ் பண்ணுவாளா? உங்கள் அண்ணன் வந்து சொல்கிறான், உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எப்படி டீமன் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்முக்கு வந்தேன்ட்டு? அது எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா? நான் அப்படி இருந்துமே என்னோட லைஃப் வந்து ரிஸ்க் பண்ணி டிசார்ட் டீமன்ட்டு வந்து உன்னை காப்பாற்றினேன். அதுக்கு வந்து இன் சொல்கிறான், எனக்கு தெரியும் அண்ணா, நீ எனக்காண்டி என்ன பண்ண நான் எப்போவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த கெட்டைன்னு சொல்கிறான், நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணாதான் திருப்பி நம்மளால் அந்த கிரானை வந்து உருவாக்க முடியும். இப்போ தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நம்ம மட்டும் இதை ஜெயிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கீழே இருக்க டீமன்லாம் நம்மளை வந்து பார்த்து கோ பண்ணுவாங்க. வந்து இன் சொல்கிறான், இல்லை லீமிங் வந்து நார்மல் பர்சன் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த ஜின் அவனும் வந்து நார்மல் கிடையாது. நம்ம வந்து அந்த ஜென்ரல் கிட்ட, அதாவது வந்து ஷாவு பாய் ஜென்ரல் இருக்காங்களா, அதான் அந்த கெட்ட வவ்வால். அப்போ வந்து தாவோ வந்து இன்னும் தேடிட்டு கீழே வந்துடுதா. நான் அவங்க அண்ணன் வந்து அதை நோட் பண்ணுறா. கரெக்டாக வெளியே வரும்போது அவங்க அண்ணன் வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இன் பிடிச்சிட்டு, ஆனால் வேண்டாண்ணா அப்படி மட்டும் பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறா. அண்ணனும் கிளம்பிடுதான். அப்போ இன்னு சொல்லிட்டு தாவோ வந்து வெளியே வந்து இன்னை பார்த்துருதா. இன்னும் வந்து தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடிக்கிறான். அவள் கேட்குறா, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க இந்த குளிரில் அப்படின்னு இருக்கும்போது இன் சொல்கிறான், ஏன் எனக்கு தெரில நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தாவோ சரி வா எங்கள் குழு நம்ம உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. ஹின் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தூக்கத்தில் நடப்பியா? இங்கே வந்து நம்ம காட்டுக்குள்ளே இருக்கோம். நீ எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டேன்னா என்ன ஆகுறது? இன்னிலேருந்து நான் வந்து நீ நல்லா வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா தாவோ. அவங்க வந்து உள்ளேருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாவ கேட்குறா, இந்த மாதிரி உனக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் இல்லை அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது தாவ வந்து எந்திச்சு போகிறேன் எங்கே போகிறேன்னு கேட்கும்போது மாதிரி ஃப்ரண்ட் டோரையும் பேக் டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். நீ வெளியே எங்கேயும் போனாலும் வெளியே போக மாட்டல்ல, வீட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்ப. அப்படின்னா வந்து உன்னை எந்த ஒரு பீஸ்ட்டுமே அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்கிறா. இன்னும் எனக்கு எதுவுமே ஆகாது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போய்ட்டு எல்லா டோரையும் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து தாவ சொல்கிறா, நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய லாக்ஸ் வந்து வாங்கணும். ஏன்னா இங்கே நிறைய வந்து டோர்ஸ் இருக்குது. நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. இன்னும் வந்து சொல்கிறான், சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தாவ வந்து ட்ராயிலேருந்து ஒரு கயிறு எடுத்து 2 பேர் கையிலையும் வந்து கெட்டிக்கிட்டுறா. அவங்க 2 பேர் தூங்கும்போது அவங்க அண்ணன் திருப்பியும் வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து சவுண்டு கேட்கு. நீ தாவ வந்து சொல்கிறா, என்ன சவுண்ட் அது சொல்லிட்டு இன்னும் வந்து கெட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ வந்து இன் சொல்கிறான், இல்லை அது வந்து விண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தாவ சொல்கிறான், இல்லை அது வந்து ஒரு வவ்வாலோட சவுண்டு.
இன்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறா. உடனே தாவோ எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் தூங்கிடுறா. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து திருப்பி அந்த கயிறை கழட்டிட்டு எங்கேயோ போயிட்டான் போல. தாவோ வந்து எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி இன்னு சொல்லிட்டு தேடுறா. அப்போ அவங்க அண்ணா வந்து தாவோ கழுத்து வந்து பிடிச்சிருந்தான். அதுக்கு பார்த்துட்டு நான் தயவுசெய்து விட்டுருனேன் அப்படின்னு சொல்கிறான். தாவோ வந்து அப்படியே மயங்கிருதா. அதுக்கு வந்து அவங்க அண்ணன், இதான் உன் கடைசி சான்ஸ், நீ வந்து ஒழுங்காக முடிவெடு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து சொல்கிறான், தயவுசெய்து விட்டு நான் வேணா நீ சொல்கிறது எல்லாமே கேட்கேன் அப்படின்னு சொன்னோடனே தாவோ வந்து இன்கிட்ட தூக்கி போட்டுருந்தான். வந்து தாவ பெட்டில் படுக்க போட்டு அவளோட கழுத்தில் வந்து அந்த காயம் இருக்கும். அந்த காயத்தை வந்து அவள் ஹீல் பண்ணிவிட்டு தாவை பார்த்து வந்து கேட்குறேன், இப்போ நான் என்னவா பண்ணுறது தாவோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தாவோ வந்து எந்திரிக்கிற மாதிரி இருக்கவும் அவன் தூங்காமல் நடிக்கான். அவன் தாவோ வந்து பயந்து வந்து எந்திரிச்சிருதா. கயிறு கட்டியிருப்பாள் அவள். அந்த கயிறையும் நார்மலாக வந்து கட்டி விட்டுருதான். கட்டி விட்டுட்டு அவன் எதுவுமே நடக்காமல் அப்படியே படுத்திருக்கா. தாவோ வந்து கேட்குறான், அந்த டீம் வந்து நீ கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது வந்து சொல்கிறான்ல, பயப்படாத, எதுவுமே ஆகலை, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. தாவ சொல்கிறா, இல்லை என்னை வந்து ஒரு ரெட் கலரில் வச்ச டீம் வந்து என்னை வந்து கொல்ல பார்த்துச்சு, அது வந்து ஒரு வேளை கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவள் வந்து கயிறை பார்த்துட்டு, கனவா? அதுக்கு தாவ சொல்கிறா, இல்லை அது கனவு மாதிரியே இல்லை, அது வந்து நீ பயங்கரமாக அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து இல்லை நீ இப்போ நல்லா தானே இருக்க பாரு, கையில் கூட நான் கயிறு கட்டியிருக்கேன், நான் எப்படி நீ கட்டின மாதிரியே கட்ட முடியும், ஒன்றுமே இல்லை, நீ வந்து தூங்கு அப்படின்னு சொல்கிறான். வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி டீமன் இருந்துச்சு, நான் வந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன், நீ இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வந்து அவளை தூங்க வைக்கிறான். வந்து அவங்க அண்ணன்ட்டு வந்து எப்படி தாவை காப்பாற்ற போகிறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களுக்காண்டி என்னோடய வீடியோஸ் எல்லாமே பெஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்களும் உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் தருவீங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஓகே, பாய் குட்டீஸ், நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.